Go ahead with the graphic designing, video editing, digital marketing, website development and more. Grow your online presence with Kowai Focus. அந்த ரோட்டில் மெட்ராஸில் நாய்ப்படாத பாடுபட்டு ஒவ்வொருத்தர் ஒரு வாய்ப்புக்காக வாழ்க்கை இழந்து குழந்தைகளை பார்க்க முடியும், தாய் தந்தைகளை பார்க்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே அத்தனை பேர் போராடி இருக்காரு. கலைத்தாயோட ஒரு பார்வைப்பட்டுறாதா, ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, என்னென்னா வீடு வாசல் பசி பட்னி எல்லாத்தையும் தாங்கி ஒரு இடத்துக்கு போய் நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே இழந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் இப்போ போனால் அவமானம். எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கும் நான் போகவே மாட்டேன். ஏன்னா நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இங்கே வா ஏதோ ஒரு வேலையை போகிறேன். நீ போய் உன் பசங்களுக்கு வேலையை சொல்லு. நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையே சினிமா தான். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உயரத்துக்கு போயிருக்கு. நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். அது நான் எங்கேயாவது நேராக பார்த்தோன்னா கண்டபடி பேசுவேன். இன்னும் நான் நேராக பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் பேசுவேன். சில பொண்கள்லாம் சில டைரக்டர்ஸ் எல்லாம் பியூர் ஹீரோ மெட்டீரியல். அவர் ஹீரோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் பார்த்துருக்காரா? ஃபஸ்ட்டு ஹீரோ கூட ட்ராவல் பண்ணியிருக்காப்லையா? எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஒரு பண்ணுறாம ஒரு பர்ஃபார்மன்ஸு. லூஸ் மெடல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் சார். மனநலம் பாதிச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன் நிறைய விஷயங்கள். மென்டல் தான் சொல்கிறாங்க. ஆனால் சீக்கிரம் கூடிய விரைவில் சேர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நடிகனாக கூட தானே நீ உன் டாக்டர் தொழில் விட்டு வந்துருக்கு, நீ அதைவே பார்க்க வேண்டியதானே. இங்கே எல்லாருமே சாதாரணமான இடத்துல இருந்து போகல சார். எல்லாருமே சினிமாக்காக அந்த காலத்தில் கேப்டன் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வெல் செட்டில் தான் ஊரில். அதெல்லாம் விட்டுட்டு தானே போய் அங்கே இருக்காங்க. நீ டாக்டர்னா நீ டாக்டர் தொழிலே பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு கலைத்துறைக்கு வந்துட்டு ஏன் இருக்கிறவங்க போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கேன். நேற்று மீடியா இருக்கணும் செருப்புக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறான் ஒரு ரிப்போர்ட்டரை. அது தப்பான வேலை. நான் ஏன் அப்படி உண்மையாக பேசுகிறேன்னா, நீ அவ்வளோ பெரிய செருப்பு போட்டிருக்கியா? இன்று நம்மோடு நடிகர் ருக்மணி பாபு இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கும் சார். எப்படி போயிட்டுருக்கு சார் ஷூட்லாம்? என்ன சிறப்பாக போயிட்டுருக்குங்க. சிறப்பாக இப்போது படங்கள் அந்த உராங்குட்டான் மகிமைதாஸ் டைரக்டர் மகிமைதாஸோட டைரக்ஷனில் ஒரு படம் த்ரோட்டாக ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் டப்பிங். சார் உங்களுடைய ஆரம்ப காலகட்ட சம்பளம் அப்படின்றது எப்படி இருந்தது? இப்போ வந்து எப்படி இருக்குது சார்? சார் சம்பளம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா 100 ரூபாய்க்கும் கூட நடிச்சிருக்கோம். கோலி சோடாவில் நான் நடிக்கும்போது 300 ரூபா தான் எங்களுக்கு சம்பளமே. அதுக்கு முதல்ல நான் பகவதி இல்லை 100 ரூபா தான் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் நடித்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வெங்கடேஷ் சார் கத்தி கதறி நடிச்சாண்டா, அவனுக்கு 100 ரூபாய்க்கு மேலே சேர்த்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் 200 ரூபாய் நம்ம கொடுத்தாங்க. அதான் என்னோடய ஆரம்ப சம்பளம் 100 ரூபா தான். சென்னையில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க சினிமா தேடி, சினிமா கிடச்சி அவ்வளோ பெரிய சென்னை மட்டும் இல்லை, நம்ம இந்த கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்கோம் சென்னைக்கு. அவ்வளோ பெரிய கலைத்துறையில் நமக்கு ஒரு இடம் கிடச்சி கேமரா முன்னால் நின்று நடித்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த பணத்தை அந்த அந்த கிடைச்ச பணத்தை அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பக்குவப்படுத்தி அதை பயன்படுத்தி அந்த அந்த சீன் ஸ்க்ரீனில் வரும்போது 100 ரூபா வந்து அது ஒரு கோடி ரூபாய்க்கான வேல்யூ தான் சார். ஏன்னா சினிமா அது எவ்வளோ பெரிய துறை. அது நம்ம ஜாம்பவான்கள், நம்ம நாட்டை நிர்ணயிக்கிற அரசியல் நிர்ணயிக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் கூட சினிமாலேருந்து வந்தவங்க தான். அதனால் சினிமாவோட வேல்யூவே வேறு சார். நடிகர் சூரி அவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி? ஏன்னா நீங்களும் அவரும் வந்து ரூம்மேட்டுன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி. கண்டிப்பாக சார். நண்பர் சூரி, மில்கா எங்கள் செட்டு. அவரும் நாங்கள் அன்பே ஷோம் பீரியட்லலாம் எல்லாம் ஒன்றாவே ட்ராவல் பண்ணி ஒன்றாவே சுற்றிட்டு கிடச்ச வேலைகளுக்கு போயிட்டு, நானும் பெயிண்ட் அடிக்கிற செட்டு வேலை. இந்த அப்போல்லாம் காசு இருக்காது, அப்போ அம்மா உணவகமெல்லாம் கிடையாது. அப்போது வந்து பிளாக்கில் இருக்கிற பெயிண்ட்டை ஒயிட்டில் எழுதணும். அப்போ சட்டம் போட்டிருந்தாங்க. காசு வேணும், ஊருக்கு வரக்கோ செலவுக்கோ. 30 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்குவோம், 10 ரூபாய்க்கு ப்ரஷ்ஷு வாங்கிட்டு வீடு வீடாக போய் கேட்டுட்டு பெயிண்ட்டு அந்த நம்பர் மாத்திரம் தெரியாது. நம்ம ஆர்டிஸ்ட்டு கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட்டு கிடையாது. இருந்தாலும் சென்னையில் ஒரு உண்மையாக உருப்படியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வீடு வீடாக போய் நிறைய இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன். என்ன இது லெட்டர், அது நாளை கிராஸாக கோணையெல்லாம் போட்டு நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். நிறைய செட்டு வேலை, கல்யாண வேலை எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. இன்றைக்கி நண்பர் சூரி வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சக நண்பர்கள் ஒன்றா சுற்றிட்டு சைக்கிளில் ஒன்றா போராடிட்டு பீடி வாங்கி குடிச்சிட்டு அப்படியெல்லாம் போராடிட்டு இருந்த நண்பர்கள் இன்றைக்கி உயர்ந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையவே வந்து சினிமாக்காக ஒரு பக்கம் ஒரு என்னைக்காச்சும் நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு பாதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க.
திடீர்னு நேற்று வந்த ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் நான் வந்து நடிச்சா 30 லட்சத்துக்கு தான் நடிப்பேன், நான் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு தன்னைத்தானே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானே என்னோட சேனலில் நான் சொல்லலான்னு தான் இருந்தேன். அது சொன்னால் இப்போ எல்லாரும் நினைக்கிற மாதிரி பொறாமையில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒருத்தன் வளர்ந்துட்டான் பொறாமை அப்படிங்கிற மாதிரி. பொறாமையில் ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த நபர், நீங்கள் சொன்ன நபர் வந்து எந்த சேனலுக்கு போனாலும் சண்டை, எங்கே போனாலும் மரியாதை இல்லை, எங்கே போனாலும் அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. தன்னைத்தானே அப்படி கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணுறாப்புல. அது வந்து மிகப்பெரிய தப்பு. என்னென்னா அவர் இழுக்கிறது பூரா லெஜெண்டுகளை, பாக்யராஜ் சாரை சொல்கிறாப்புல, ரஜினி சாரை சொல்கிறாப்புல, இன்னும் இந்த இருக்கிற ஆர்டிஸ்டோட பேர் கூட சொல்ல தெரியல அவருக்கு. சாந்தனு சாரை சாந்தோம்னு இருக்காப்புல, பேர் சொல்ல தெரியல. சினிமாவோட வேல்யூ என்னன்னு தெரியல, சினிமாக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ எடுத்து தெரியல. பாக்யராஜ் சார் என்ன சாதாரண ஆளுங்களா? நினச்சி பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவரை சொல்கிறாரு, உங்கள் அப்பா என்ன சாதாரணமாக வந்துட்டாரா, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அது மாதிரி நண்பர் சூரிய என்ன அவர் எவ்வளோ போராடி எத்தனை கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு அவ்வளோ பெரிய ஜாம்பவன் வெற்றிமாறன் சாரோட இயக்கத்தில் நடித்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே தெரியாமல் இப்போ சினிமாவில் இந்த 10,000 ஃபோனை தூக்கிட்டு அவர் செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டானா அது என்ன ஒரு இருக்குது. சரியான சங்கடம் தான் சார். அவர் சரியான திறமைசாலியாக இருந்தால் மெட்ராஸில் சுற்றிட்டு இருக்கோம் நம்மள மாதிரி பசங்க போராடிட்டு இருக்காங்க. அவனுக்கு கூட ஒரு நாள் ஒரு ஷோவில் ரோட்லேயோ இல்லை மற்றவங்கிட்ட கூட விடுங்க, எங்கூடயே அவர் நடிச்சுட்டு ரோட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஒரு 100 பேர்த்து அழுக வைக்கணும், 100 பேர்த்து சிரிக்க வைக்கணும். அந்த டேலண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்போம். அங்கே ரோட்டில் மெட்ராஸில் நாய்ப்படாது பாடுபட்டுட்டு ஒவ்வொருத்தர் ஒரு வாய்ப்புக்காக வாழ்க்கை இழந்து குழந்தைகளை பார்க்க முடியும், தாய் தந்தைகளை பார்க்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே அத்தனை பேர் போராடி இருக்காங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இவனை பண்ணுற அளப்பரியெல்லாம் தாங்க முடியறதில்ல சார். கோவம் தான் வருது. என்ன பண்ணுறது? மீடியா கூப்பிட்டு அவனுக்கு இன்டர்வியூ எடுத்து ஆளாக்கி விட்டுறாங்க. அது கரெக்டான திறமைசாலிகளுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ரோட்டில் சுற்றிட்டு கிடக்குறாங்க. என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துட்டு வாய் என்ன வாய், போட்டிக்கு வா, சண்டைக்கு வா. நேற்று ஒரு சேனல் போய் அப்படி போய் இது பண்ணிட்டு வந்திருக்காரு, ஹேங்கர் கூட சண்டை. எங்கே போனாலும் மரியாதை இல்லை. மரியாதை மிக முக்கியம். பெரியவங்களை பேசுறது 30 வருஷமாக அங்கே போராடிட்டு கிடக்கிறோம். கலைத்தாயோட ஒரு பார்வைப்பட்டுறாதா, ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா. இவங்க இங்கே உட்காந்துட்டு அப்போ அவமானப்படுத்த தான் செய்வாங்க. என்ன திறமை இருக்குது கழுவி ஊற்றுறாங்களே, எல்லாரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ஒரு நடிப்பு கல்லூரிக்காவது ஒரு கூத்துப்பட்டறை இருக்குது, அங்கே போய் நடிப்பாவது கற்றுக்கணும். அதுவும் இல்லை, தன்னைத்தானே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது பெரிய. சார் அவர் தன்னைத்தானே வந்துட்டு நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு வேற சொல்லி. ஹீரோ மெட்டீரியல் அவர் ஹீரோ ஃபர்ஸ்ட் பக்கத்தில் பார்த்துருக்காரா? ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏதாவது ஹீரோ கூட ட்ராவல் பண்ணியிருக்காப்லையா? நினச்சிப்பா ஹீரோ மெட்டீரியல் என்ன, பாடி ஃபர்ஸ்ட் ஃபிட்டாக இருக்காப்லையா? ஹீரோ மெட்டீரியல்னால் என்னது? ஹீரோனா அவர் கதை நாயகனாக இருக்கணும், அந்த கதைக்கு அவர் ஆப்டாக இருக்கணும், தன்னைத்தானே மோல்டு பண்ணியிருக்கணும், சினிமாவோட அனுபவம் தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஹீரோ மெட்டீரியல். நீயா ஹீரோ மெட்டீரியல் இருக்கிறேன், நீயா ஹீரோன்னு இருக்கிறேன். என்ன இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. நடிகர் சூரிய அவர்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அவரை பற்றின அந்த ஒரு கருத்தை சொல்லும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? என்ன அந்த டைம்? செம கோபம் தான் சார். சூரிய பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இவனுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, பக்கத்துலேயே போக முடியாது. ஏன்னா போராளி சினிமா சார். வெளியே இருக்கவங்க கூட டெரரிஸ்ட்லாம் இல்லை சார், சினிமாவில் இருக்கவங்க தான் சார் டெரரிஸ்ட். என்னென்னா வீடு வாசல் பசி பட்டினி எல்லாத்தையும் தாங்கி ஒரு இடத்துக்கு போய் நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே இழந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல் போனாலும் அவமானம். எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க, அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இங்கே வா, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன். நீ போய் உன் பசங்களுக்கு வேலையை சொல்லு. நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையே சினிமா தான். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு உயரத்துக்கு போயிட முடியும். நீ என்ன வேலை வேணும் செய்யாது, உன் வீட்டுக்கு தெரியும். ஆனால் சினிமா உலகத்துக்கே தெரியும். அற்புதமான அது ஒரு சார். கண்டிப்பாக சினிமா அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு தவம். 30 வருஷமோ 40 வருஷமோ அதுக்கான கடின உழைப்பை போட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி அதுலேருந்து மைண்ட் டைவெர்ட் ஆகி வெளியே போகாமல் இருந்து அதில் போய் சக்ஸஸ் ஆகிறது தான் சினிமா. அப்படி இருக்க ஒரு சினிமாவில் நான் வந்து டாக்டர், நான் வந்து ஈஸியாக நடிகன் ஆயிட முடியும், உங்களால் வந்து டாக்டர் ஆக முடியும், அது நீங்கள் எப்படி பெரிய ஆணவமான பேச்சு, திமிர் பேச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பப்ளிக்காக சொல்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது. அது பேச்சு என்ன எப்போ நீ நடிகனாகணும்னா இது நடிகனாகிற தானே நீ உன் டாக்டர் தொழில் விட்டு வந்துருக்கு. நீ அதையவே பார்க்க வேண்டியதானே. இங்கே எல்லாருமே சாதாரணமான இடத்துலேருந்து போகல சார். எல்லாருமே சினிமாக்காக அந்த காலத்தில் கேப்டன் சாராக இருக்கட்டும், சத்யராஜ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வெல் செட்டில்டு தான் ஊரில். அதெல்லாம் விட்டுட்டு தானே போய் அங்கே இருக்காங்க. நீ டாக்டர்னா நீ டாக்டர் தொழிலே பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு கலைத்துறைக்கு வந்துட்டு ஏன் இருக்கிறவங்க போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்க? நீ டாக்டராக நான் நடிகன் ஆயிடுவேன், நீ டாக்டராக முடியுமாங்கிறது எவ்வளோ பெரிய ஆணவமான பேச்சு பார்த்தீங்களா? தப்பு. எத்தனையோ ஏன் நம்ம ஆர்டிஸ்டில் எத்தனை பேர் அட்வொகேட் இருக்காங்க,
லாயர்ஸ் இது பெரிய 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 போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பான வேலை. நீ அந்த மாதிரி ஆக முடியுமா? நான் ஒரு நடிகன் பாருங்க, ஸ்கூலில் நான் நடிச்ச சர்டிஃபிகேட் இருக்கு, இங்கே பாருங்க நான் காலேஜில் படித்த சர்டிஃபிகேட் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஸ்கூலில் நடிச்சிருக்கீங்கன்னா ஸ்கூலில் உன் டேலண்ட் உனக்கு கொடுத்துருப்பாங்களா? அது எங்களுக்கு நீ சொல்கிறது தானே, அந்த சர்டிஃபிகேட் கூட உண்மையானுங்கிறது தெரியாது. நீ டாக்டர் ஆகியிருக்கேங்கிறது நீ சொல்லி தான் தெரியும். இப்படி ஒரு நல்லதொரு இந்த இன்டர்வியூவில் அவனை பற்றியெல்லாம் பேசணுமாங்கிறது கூட எனக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படி பண்ணி வச்சிட்டாங்க மீடியாவில். சரி, இந்த சோசியல் மீடியாவில் அப்படி மக்கள் வந்து அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க சார். மக்கள் அதான் ஆரம்பத்தில் எல்லோரும் கையை தட்டி உசுப்பேற்றி விட்டு சொரிஞ்சு விட்டாங்க. இப்போ அவர் ஆடி திரியிறப்ப என்னென்ன விஷயம்னா, மக்கள் கொடுத்துருக்க இடத்த கரெக்டாக இருந்தால் தான் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். இல்லாட்டி மீடியாவில் சீக்கிரம் தூக்கி போட்டுருவாங்க சார். கரெக்டாக இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி நீ ஆடிட்டு இருக்க, அதை கரெக்டாக பண்ணு, மக்கள் கொடுத்த இடத்த காப்பாற்றிக்கும். அதுதான் நான் சொல்கிறது. கரெக்டாக ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம், மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது பெரிய விஷயம். வந்தாங்கன்னா கை தட்டுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மரியாதையோடு அதை மற்றவங்களுக்கு நடத்துக்கிட்டு இன்னும் நீ பில்டப் பண்ணுறக்கு வேண்டி மற்றவங்களை தரந்தாழ்த்தி பேசுகிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் சார். இப்போ நான் பயங்கரமாக பேசலான்னு தான் வந்தேன். என்னோடய தோழி போகாத, அப்படியெல்லாம் பேசாத மீடியாவில் அப்படி சொல்லி அடக்கி வச்ச காட்டி நான் அத்தனை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் சார். பேசுறதுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்குது? சிவாஜி சாரை எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணினது ஒரு பண்ணுறாம ஒரு பர்ஃபார்மன்ஸு. நேற்று மீடியா இருக்கணும் செருப்புக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறான் ஒரு ரிப்போர்ட்டரை. அது தப்பான வேலை. நான் ஏன் இப்படி உண்மையாக பேசுகிறேன்னா, நீ அவ்வளோ பெரிய செருப்பு போட்டிருக்கியா? உன் செருப்பு அவ்வளோ வேல்யூ. ஒரு மனிதனோட மனித நேயம் அல்லது அவனோட வேல்யூ, உயிர், ஒரு ஆங்கரை என் செருப்புக்கு சமம்னு சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய ஏற்றுக்க முடியாத விஷயங்க. நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஊரில் வீடு கட்டியிருக்க, வீடு வச்சுருக்க, படிச்சிருக்க, டாக்டராக இருக்கன்னா நீ அது உனக்கு நீ பெரிய ஆள். மற்றவங்களுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. மற்றவங்கள இப்போ நீ மற்றவங்கள ரஜினி சார் சொல்லுவார், நம்மளோட பெரியவங்களும் யாரும் கிடையாது, நம்மளோட சின்னவங்களும் கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் தான். நீ மற்றவங்கள செருப்புக்கு சமம், என்னோட செருப்பு சமம் அப்படின்னு சொல்கிறான் ஆங்கர் நவீன். அது எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை. அப்புறம் வீடியோ போட்டுட்டு லைவ் போட்டுட்டு அவர் ஆக்சுவலாக அவருக்கு கேஷுவலாக அப்படி கையை முடிச்சுட்டு இருக்கார். பாருங்கள் என்னை அடிக்கிறதுக்கு வர்ற கொலை மிரட்டலுங்கிறேன். லூஸ் மெண்டல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் சார். மனநலம் பாதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன், நிறைய விஷயங்கள் மெண்டல்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சீக்கிரம் கூடிய விரைவில் சேர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மீடியாவாவது கொஞ்சம் அடுத்தது வளமாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கனால கேவலமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. என்னன்னா அன்றைக்கி பயில்வாண்டவங்க அந்த பெரிய மூத்த பத்திரிக்கையாளர், அவரை அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பத்திரிக்கையாளர் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னொரு பத்திரிக்கையாளர் அவரை பயங்கரமாக கேவலமாக கரெக்டான கேள்விகள் இப்போ தான் கேட்டுட்ருக்காங்க, கேட்குறாங்க, பதில் சொல்ல தெரியுது. அங்கேருந்து கிளம்பிடுறாப்ப பார்த்தீங்களா அதெல்லாம். ஏன்னா பதில் இல்லை, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. நீ ஒன்றுத்தானே இப்போ இமேஜினேஷன் பண்ணிட்டு பில்டப் பண்ணிட்டு பொய்களை பேசிட்டு சுற்றும்போது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறக்கு இல்லை, எந்திரிச்சு கிளம்பிடுறாப்புல. பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறையா. இப்போ ஏதோ 5 படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், 450 500 சேனல் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. 500 சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்க. இப்போ எங்கே உனக்கு மரியாதை கொடுத்து எங்கே இன்டர்வியூ எடுத்தாங்களா, இல்லை உன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்களா? போகிற இடத்துல நீயே தான் பில்டப் பண்ணிக்கிற. அவங்க உனக்கு வச்சு கலாய்க்கிறாங்க கூட உனக்கு தெரியறதில்ல. நீ என்ன தான் பண்ண போகிற, எங்கே போய் நீ? இல்லை சார், ஒருவேளை அது ஒரு யுக்தியாக இருக்குமோ? அது சத்தியமாக தெரியும், யுக்தி தான் சார். இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி செத்த பயில நேர பயிலன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஒன்றும் தெரியாது குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல ஜெயிப் முத்து. இப்போ கொஞ்சம் ஜெயிப் முத்து அடங்கிட்டாப்புல இந்த ஆள் அவர் கரெக்டாக இதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக பேசுகிறாரு, மரியாதையாக இருக்கிறனால நிறைய படங்கள் அவர் பண்ணுறாரு, நிறைய இயக்குனர் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவர் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு யுக்தி தான். தன்னை அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆணவத்தில் பேசிட்டு, அதுவும் கூட ஒரு வே ஆஃப் ஸ்டைல் தான் சினிமாக்குள்ளே வரக்கு. பாக்கியராஜ் சார் சொல்லுவார், நீ சினிமாக்குள்ளே வரக்கு எப்படி வேணாலும் வரலாம், ஒன்று இப்படி தான் வரணுங்கிறது ஒன்று இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் வந்து உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, உனக்கான இடம் கிடைக்கிறதுக்கு போராடிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். கரெக்டாக இருந்தாருன்னா கரெக்டாக இருப்பார் சார், இல்லாட்டி பார்க்குற இடத்துலலாம் அவமானம் தான் அது தொடரும் கண்டிப்பாக. அதான் சார் சொல்ல வரேன். இந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹீரோ ஆகணும்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் தயவு செஞ்சு அதுக்கு தயாராக முதல்ல தொப்பை குறை, நடக்க கற்றுக்கோ, பேச கற்றுக்கோ, பர்ஃபார்மன்ஸ் பண்ண கற்றுக்கோ. இதெல்லாம் கற்றுட்டு நீங்கள் அங்கே வந்து பண்ணு. சினிமாக்காக ஒன்று வளர்த்து ஹீரோ மெட்டீரியல்னு சொல்கிறீங்கள, சொன்னால் பத்தாது, அதுக்கான பண்ணுங்கள். நம்மளாம் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. நான் ஹீரோ மெட்டீரியல் இல்லை, காமெடியாக இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வருவேன். ஹீரோ மெட்டீரியல் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோவாக வந்து நடிப்பு டேலண்ட்டு, நடிப்பு கற்றுக்கோங்க, நடிப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அப்படி பண்ணணுன்னு இருந்தால் நம்ம 2 பேரும் நடிக்கலாம், ரோட்டில் நடிக்கலாம், காமனாக ஒரு இடத்துல போயிட்டு பண்ணலாம், யாரோட பர்ஃபார்மன்ஸ் பேசப்படுதுன்னு பார்க்கலாம்.